எல்லா பசங்களுக்குமே ஒரு ஆசை தாங்க. காலேஜ் முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும், சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், அப்பா அம்மாவை சந்தோஷமாக வச்சு வரணும். இதாங்க எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் ஆசை. ஆனால் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க லைஃபே மாறிடுங்க. எல்லா பசங்களுக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்கூல் படிக்கும் போதே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஸ்கூல் போங்க, நல்லா படிங்க. தயவு செஞ்சு கெட்ட பழக்கம் எதுவும் பழகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தொழிலை கற்றுக்கோங்க, இல்லைன்னா என்ன மாதிரி நீங்களும் அவமானப்படுவீங்க. இந்த கதை எல்லா யங்ஸ்டர்ஸ்க்காக எடுக்கப்பட்ட கதை. இதை பார்த்து உங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு திறமை இருக்குது. யாரும் திறமை இல்லாதவனே கிடையாது. உலகத்தில் 1000 பேர் 1000 சொல்லலாம். லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். வாழ்க்கையில் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி, எவன் உங்களை கேவலமாக பேசினாலும் அவன் முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காமிக்கணும். அதுக்காண்டி தான் அந்த ஷார்ட் ஃபிலிம். இது நான் உங்களோட எல்லாத்துக்குமே அண்ணனா, ஒரு தம்பியா, குடும்பத்தில் ஒருத்தனா சொல்கிறேன். இந்த கதையை பாருங்கள். காலையில் எந்திரிச்சு பல்ல தேய்ச்சி ஒரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது என்னடா வாழ்க்கை அது. இப்போவே சொன்னாங்க எல்லாருமே ஒழுங்காக படிடான்னு. நம்ம தான் கேட்கல, நமக்கும் படிப்பு ஏறலை. இனிமேலாவது நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஒன்று சொல்கிறீங்க, நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டா தான் கடைசி வரையும் யாருமே வரமாட்டாங்க. சொந்தக்காரங்களாம் சும்மா சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்களே பார்த்துக்கிட்டா தான் உண்டு. நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி வாழ்க்கையை அதுலேயே போயிருமான்ற ஒரு பயமாயிடுச்சு. எனக்கு வயசு 20. எங்கள் அப்பா எத்தனை நாளாக என்னைய பார்த்துக்குவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எத்தனை நாள் எனக்கு சோறு போடுவாங்க. ஒரு நாளும் சொல்லி காமிக்கும்போது செத்துடலான்னு போல இருக்கும். தயவு செஞ்சுங்க, நீங்கள் தட்டி கொடுக்குறதுனாலும் பரவாயில்ல, அவனை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, அடுத்தவங்க பசங்களோட. ஏன்னா எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்குது. இவளுக்கும் கஷ்டம் இருக்குது, அவனுக்கும் கஷ்டம் இருக்குது. மிடில் கிளாஸ் பசங்கிட்ட பைக் இருக்காது. பைக்குன்றது பணக்காரங்களுக்கெல்லாம் வாங்கணும்னு ஒரு பொருள். ஆனால் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு அது ஒரு ட்ரீம். எல்லா பசங்களுக்குமே ட்ரீம் பைக்குன்னு ஒன்று இருக்கும். அவனுக்கானது தேவையானதை வாங்கணும், வீட்டு கடன் அடைக்கணும். இத்தனை நாளாக படிக்க வச்சாங்களே கடன் வாங்கி அதை அடைக்கணும். சொந்த வீடு இல்லைன்னா சொந்த வீட்டுக்கு காசு சேர்க்கணும். காலையில் தூக்கம் இல்லாமல் வெளில நான் எந்திரிக்கணும், தூக்கத்தை பார்க்காம எந்திரிச்சு சரி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி சட்டையை மாற்றி பேண்ட்டை மாட்டி கிளம்புனா அப்பன்னு பார்த்து நம்ம வச்ச இடத்துல இருக்காது. ஃபைல் நேற்று அங்கே தான் வச்சுருப்போம், ஆனால் அங்கே இருக்காது. ஒரு வழியாக அங்கே தேடி இங்கே தேடி ஃபைலை கண்டுபிடிச்சி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு, ஐயோ வண்டி வேறு இல்லையே, வண்டி தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி அதை வேறு யோசிச்சுக்கிட்டு வீட்டில் இந்த தடவை வேலை கிடைக்கலன்னா போச்சுருக்கா, ஏற்கனவே நம்மளை மதிக்க மாட்டுறாங்களே, ஊர்லேயும் மதிக்க மாட்டுறாங்க, சொந்தக்காரிகளையும் மதிக்க மாட்டுறாங்க, வீட்லேயும் மதிக்க மாட்டுறாங்களேன்னு பல சிந்தனையோட பல கவலைகளோட போகிற வாழ்க்கை தாங்க என் வாழ்க்கை. இந்த தடவையாவது வேலை கிடச்சிடணும்ப்பா. எல்லா